Hi friends, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2023. எல்லாரும் ரொம்ப நல்லா ஹாப்பியா சந்தோஷமா ஹெல்தியா இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் கப் கேக் செய்ய போறோம். இன்னைக்கு கம்லூஸ் கிச்சன்ல நம்ம அந்த செய்ய போற இந்த ஈஸியான ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் கப் கேக் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் பட்டர், 1/2 கப் ஆயில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க. நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பீட்டர் வச்சு கூட நீங்க பண்ணலாம், வேணும்னா எலக்ட்ரிக் பீட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 1 கப் பவுடர் சுகர் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா கிரீமிஷா வரணும்னா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட நீங்க பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல கிரீமிஷா ஆனதும் 3 முட்டை எடுத்துருக்கோம். ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி அதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த எக் பீட்டர் வச்சே நல்லா பீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் மிக்சர் வந்ததும் நம்ம ஒரு 1.5 கப் மைதா டைரக்டா அதுலயே நான் ஜலிச்சு போட்டிருக்கேன். ஸோ 1.5 கப் மைதாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், pinch of salt. இவ்வளவு சேர்த்து அதுலயே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்கு ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மொள்ள நிதானமா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப திக்கா இருந்தா எடைக்கெட நீங்க கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். கர்டு ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நமக்கு தேவைப்படுற கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. அது ரொம்ப ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. மைதா சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா தான் நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கப் கேக் மோல்டுல நல்லா கிரீஸ் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டா போதும். ஸோ அது ஃபில் ஆயிடும். அப்பதான் கரெக்டா வரும். நல்லா ஃபில் ஆனதும் நல்லா 2-3 தடவை டேப் பண்ணிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு 170 டிகிரி இதுல பண்ணி 20 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டு எடுத்தா கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா கப் கேக் வேகறதுக்குள்ள நம்ம ஐசிங் கூட செஞ்சிடலாம். இப்போ ஸ்பாஞ்சியான கப் கேக் தயாராயிடுச்சு. இப்போ ஐசிங் பண்ணலாம். ஐசிங் பண்றதுக்கு ஒரு பவுல்ல அதே மாதிரி 1/4 கப் பட்டர், ஒரு 200 கிராம் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கிரீமி டெக்ஸ்சர் வர்றது வரைக்கும் நீங்க நிதானமா அந்த ஐசிங் சுகர் ஆட் பண்ணிட்டு அதை பீட் பண்ணணும். பீட் பண்ணினா நல்ல கிரீமியா உங்களுக்கு கிடைச்சதோ நீங்க அதோட நிறுத்திக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டிஃபா இருந்தா 2 to 3 டீஸ்பூன் கிரீம் இல்லைன்னா நம்ம காய்ச்சின ஆறின பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஐசிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எசன்ஸும் லைட் பிங்க் கலரும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா அந்த கலர் சேர்க்கும் போதும் அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் சேர்த்து அந்த ஐசிங் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தா நீங்க அந்த ஐசிங் மேலே செய்யறதுக்கு கூட அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அதை கப் கேக் டெக்கரேட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அதை நம்ம செஞ்சு வச்ச அந்த ஐசிங்கை ஒரு பிளாஸ்டிக் கோன்ல போட்டுட்டு நம்ம விருப்பப்படி அந்த கப் கேக் மேல ஐசிங் செய்யலாம். ஸோ இப்போ ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் கப் கேக் தயாராயிடுச்சு. நிச்சயமா இந்த ரெசிபிஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்.
நீங்கள் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த கப் கேக்கு செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸும் எனக்கு எழுதுங்க. நியூ இயர் பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் இந்த கப் கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி வச்சும் அலங்கரிச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃபீட்பேக் எனக்கு எழுதுங்க. கம்லூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.